ஒருபுறம் எனது அன்புக்கும் கெழுமையை அன்புக்கும் உரிய பேராசிரியர் துரைராஜ் அவர்கள் பேச வேண்டிய தலைப்பு தொடர்பான செய்திகள் மாலை வழக்காடு மன்றத்திலும் வருவதால் நானே பேசிவிட வேண்டும் என்று எனக்கு பேசுகிற நேரத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டார்கள். நான் அவர் அந்த செய்தியை சொன்னவுடன் சரி என்ன பேசலாம் என்று ஒரு வரைபடம் தயாரிக்க தொடங்கினேன். ஆனால் அருமை நண்பர் பாண்டுரங்கன் அவர்கள் என்னுடைய வரைபடம் இன்னும் கால் பக்கம் கூட வந்து சேரவில்லை. அதற்குள்ளாக அவரும் முடித்து அந்த நேரத்தை மிகுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். காரணம், எனக்கு நெடுநாட்களான பழக்கம் ஒரு அவைக்கு வந்த பிறகுதான் அந்த அவையை ஒரு பார்வை பார்த்து இது என்ன மாதிரியான அவை என்று தெரிந்து கொண்டு என்ன மாதிரி செய்திகளை வைக்கலாம் என்று ஒரு சிறு குறிப்பு வரைவேன். அந்த குறிப்பில் இப்பொழுது நான் 4வது எண் போட்டுக் கொண்டிருந்தேன். சராசரி 11 எண் வரையில் போடுவேன். 4வதிலேயே இப்போது நிறுத்தியிருக்கிறேன். நம்முடைய நாடும் சமூகம் கூட 4இல் போய் நிற்க வேண்டும். 4 நெறியில் நிற்க வேண்டும். அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4வதை சொல்லவில்லை. சொல்லாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், படிப்பது எப்படி என்று தான் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாரே தவிர தேர்வினுடைய முடிவை அங்கே சொல்ல மாட்டார்கள். அதே போல அறத்தாரும் பொருளாரும் இன்பத்தாரும் சிறந்து வாழ்கிற வாழ்க்கை வீடு வீட்டை பெறும் என்பதால் திருவள்ளுவர் தேர்வின் பெயரை சொல்லாமல் நெறிமுறைகளை மட்டும் சொல்லி 3 பால் சொன்னார். ஆனாலும் சொல்லாமலேயே விட்டுவிட்டாரா என்றால் சில இடத்துல சொல்லியிருக்கிறார். இந்த வாடகை வீட்டிலே குடியிருப்பவர்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கும். ஆனாலும் இப்ப நம்ம நாட்டில் சொந்த வீடு கட்டிட்டா எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு ஒரு அழைப்பு போட்டு கிரகப்பிரவேசம் மனைப்புகு விழான்னு போட்டு எல்லாரையும் அழைச்சி தான் வீடு கட்டதை பார்த்து பெருமையா மற்றவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க. கடைசியில வீடு கட்டும் நேரத்தில் கடன் வாங்கி கூட கட்டியிருக்கலாம். தன்னுடைய மாமியார் கூட மகிழ்ச்சி மாப்பிள்ளை வீடு கட்டிட்டாரு அப்படின்னு. திருவள்ளுவர் பார்க்கிறாரு, இந்த உயிர் இப்படி வாடகை வீட்டிலேயே குடியிருக்கிட்டு இருக்க, அதுக்கு நிரந்தரமா புகுந்து குடியிருக்கிற வீடு கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறார். புக்கு இல் அமைந்தென்று கொள்ளோ துச்சில் இருந்த உயிர்க்கு, துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த வீட்டிலேயே குடியிருந்து குடியிருந்து மாத்தி மாத்தி மாத்தி, அதுவும் நம்ம விருப்பப்படி மாத்திக்க முடியாம யாருடைய விருப்பத்தின் மூலையே மாத்தி ரொம்ப அல்லப்பட்ட வாழ்க்கை. இப்படி போற போது தெரியுது, இப்படி கார்ல போற போது தெரியுது, ஓஹோ கொஞ்ச நாளைக்கு முன்னா நாம கூட இந்த செடியில உயிரா இருந்திருப்போம் போல் இருக்கு, இந்த மரத்துல உயிரா இருந்திருப்போம் போல தெரிகிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி இதெல்லாம் நாம தங்கி இருந்த பழைய வீடுகள். சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு வந்தோடனே இந்த 2வது வார்டு 3ஆம் நம்பர் வீட்டுல தான் இருந்தேன் அம்மா. அதுபோல இதெல்லாம் பார்க்கிற போது எல்லாம் நம்ம தங்கி இருந்த பழைய வீடு. இப்ப கடைசியா இந்த வீட்டுல குடியிருக்க வந்திருக்கோம். இது எப்ப காலியாகிறது தெரியாது. இந்த வீட்டெல்லாம் இருக்க ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் இருக்கு. 3 மாதத்துல காலி பண்ணி கூட நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம இந்த வீட்டை காலி பண்றது எப்பன்னே தெரியாது. எந்த லாரிக்காரனுக்கும் வந்தா நம்ம காலி ஆயிடும். நேற்றைக்கு முன்தினம் நன்றாக இருந்தார். என்னோடு தொலைபேசியில் பேசினார். பழனியிலே எப்படி திருவுருவத்தை காப்பது என்ற குழுவினுடைய தலைவராக இருந்த நீதிபதி சோமசுந்தர் அவர்கள் காலையில் என்னோடு தொலைபேசியில் பேசி இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி சொல்லுங்கள் அரசுக்கு என்று சொல்லுகிறேன். இரவு 12 மணிக்கு எனக்கு போனோகிராம் வருகிறது, அவர் மருத்துவமனையில் இருந்து போனார் என்று. அவருக்கு தெரிஞ்சிருந்தா சாமிநாளை காலையில் ராத்திரி நான் கார்பனுடைய உங்களுடைய வீட்டை நீங்களே முதலமைச்சரை பார்த்து இந்த செய்தியை சொல்லுங்கள் சொல்லியிருப்பார். ஆனா தெரியாது. ஆதலாலே நான் நிலையான வீடில் குடியிருக்கிற பொழுதே இன்னொரு வீட்டை தேடிக்கொள்ளணும்னு வள்ளுவர் சொல்றார். புக்கு இல் அமைந்தென்று கொள்ளும், நிரந்தரமா குடியிருக்கிற வீடு.
இந்த உயிருக்கு கிடைக்கணும்னு சொல்ற. இப்ப சேக்கிழாரின் சென்னறி. சேக்கிழார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த காலம் ஒரு நெருக்கடியான காலம். சமூகத்தில் நன்மைகள் குறைந்து தீமைகள் பெருகி, ஞானம் குறைந்து சடங்குகள் பெருகி, கோயில்கள் வளர்ந்து குடிகள் இழைத்து பல்வேறு விதமான சமூக தீமைகள் களைவிட்டுக் கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் சேக்கிழார் தோன்றுகிறார். ஒரு வெறும் சடங்கு சமயமாக இருந்த ஒன்றை கடவுளை வாழ்த்துவதுதான் நம்முடைய கடமை என்றிருந்த ஒரு சமுதாயத்தில் கடவுளை வாழ்த்துவது மட்டுமல்ல, கடவுளை வாழ்க்கை பொருளாக கொள்ளலாம், துணையாக கொள்ளலாம், தோழமையாக கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடைய ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பதற்காக சேக்கிழார் தோன்றுகிறார். அவருடைய காப்பியம் தோன்றுகிறது. தமிழ்நாட்டுக்கு தொன்மை சார்ந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல சமயம் இருந்தது. காலப்போக்கில் அது அயல் வழக்குகளால் சீருற்றது. செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வென்று விளங்க என்று சேக்கிழார் சொல்வார். நம்முடைய சமயம் செழுந்தமிழ் வழக்கு, தமிழில் பிறந்த சமயம். ஒரு காலத்தில் தமிழ் என்றால் சைவம் வைணவம், அதுதான் இந்த நாட்டு சமயங்கள். காலப்போக்கில் தமிழ் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சமயத்தை சார்ந்திருக்க முடியாது என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. காரணம், நம்முடைய சமய அமைப்புகள் சமுதாயத்தை பாதுகாக்காத தவறிவிட்டதால், காலத்திற்கு காலம் வளர்ந்து வருகிற சமுதாய தேவைகளுக்கு தகுந்தவாறு தன்னுடைய சமயம் தன்னை உருவாக்கிக் கொள்ள மறுத்துவிட்டதால் புதிய சமயங்கள் தோன்றி தமிழ் மக்களை ஆட்கொண்டு விட்டன. தொன்மையில் எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் வளர்கின்ற சமுதாயத்தினுடைய தேவைக்கேற்றவாறு எந்த ஒன்றும் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதை மாணிக்க வாசகர் முன்னை பழமைக்கு பழமையாய் பின்னை புதுமைக்கு பெயர்த்தவ பெற்றியதாய் என்று சொல்வார். வளரக்கூடிய புதுமைகளை ஏற்று ஜீரணித்துக் கொள்ள தெரியாத சமயங்கள் வளரக்கூடிய வரலாற்றினுடைய நிகழ்வுகளை ஜீரணித்துக் கொண்டு அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு சமுதாய நடைமுறைகளை மாற்றிக் கொள்வதற்குரிய திறனை பற்றி சிந்திக்க முடியாத சமுதாயம் அல்லது ஒரு இனம் காலப்போக்கில் அழிந்துவிடும். நமக்கு இந்த பெரிய குறை உண்டு. எனவே சேக்கிழார் காலத்தில் செழுந்தமிழ் வழக்காக இருந்த ஒன்று அயல் வழக்கில் ஆட்பட்டது. சேக்கிழார் யுத்தத்தை தோற்றுவிக்கிறார். அது கருத்து வழி யுத்தம். அந்த யுத்தத்தில் அயல் வழக்கின் துறை வென்று விளங்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் இரண்டு களங்களை காட்டி முடிக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று தத்துவ களம், இன்னொன்று சமுதாய களம். தத்துவம் என்பது நமக்கு சில உண்மைகள் இப்படித்தான் இருக்கின்றன என்ற நம்பிக்கை இருந்தால்தான் அதன் வழியாக நம்முடைய சமுதாய அமைப்பை அமைத்துக் கொள்வோம். உதாரணம், உயிர் இருக்கிறது. ரொம்ப பேருக்கு நம்மை கடவுள் படைத்தான்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறான். சரி, கடவுள் நம்மை படைத்தார், இது ஒரு கொள்கை. நாமே கடவுள், இது ஒரு கொள்கை. கடவுளே இல்லை, இது ஒரு கொள்கை. இந்த மூன்று கொள்கையும் நாம் சாதாரணமாக நினைச்சிட முடியாது. ஒரு கட்டிடத்திற்கு கால்கோல் போடுகிற பொழுது அது கோயிலுக்குரிய கால்கோல் என்றால் அதற்குரிய அமைப்பு வரைபடம் வேறு. வளமனைக்காக போடுகிற வரைபடம் என்று சொன்னால் கால்கோல் என்றால் அதற்கு வேறு. 14 மாளிகைக்கு கட்டடத்துக்கு தொழில்நுட்பத்துக்கு போடுகிறோம் என்றால் அதற்குரிய கால்கோல் வரைபடம் வேறு. எனவே இந்த மூன்று கொள்கைகளை நான் ஆராய்ந்து எடுக்கின்ற பொழுது அதற்கு தகுந்தவாறு என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அமையும், அல்லது மாறும், அல்லது வளரும். கடவுளே இல்லை என்று எடுத்துக் கொள்ளுங்கள். பொழுது உண்டா இல்லையா என்பதை
அதை நிர்ணயிப்பது என்பதற்கு யாரால் முடியும் என்பது தெரியல. சொல்லலாம், நம்மால் மிகப்பெரிய மதிக்கக்கூடியவராக இருந்தாலும் சமுதாய சிந்தனையுடையவராக இருந்தாலும் கூட பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஆனால் உண்டு என்பவர்கள் எப்படி நிரூபணம் செய்ய முடியாமல் தெரிவிக்கிறார்களோ அதே போல இல்லை என்று சொன்னவரும் நிரூபணம் செய்ய முடியாது. நான் சமயத்தில் வேடிக்கை சொல்லுகின்ற அந்த தோழர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தெருவில் இருக்கிற குப்பத்தொட்டியில போய் அதில் எழுதிப்பாங்க கடவுள் இல்லைன்னு. உண்மைதான், அதுல கடவுள் இல்லை. அதுக்கு அவர் சொல்ற காரணம் கண்ணால் பார்க்க முடியல. கண் என்பது மிகச்சிறந்த உறுப்பு தான், கண்ணிற் சிறந்த உறுப்பு இல்லை. ஆனால் மானிட பிறவிக்கு கண்ணை விட மிகச்சிறந்த உறுப்பு சிந்தனை புலன். மானிடன் சிந்தனையினால் தேடி பார்க்கக்கூடியதை போய் கண்ணினால் மட்டும் தேடி பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. 19ஆம் நூற்றாண்டில் பாரதி சந்திரன் இயர் கண்டு தெரிவோம் என்று சொன்னான். அவன் அப்பொழுது சந்திரனை கண்ணால் பார்க்கவில்லை. நெடுந்தொலைவு பார்வை அது சிந்தனைக்கு உண்டு. எனவே நெடுந்தொலைவு பார்வையில் சிந்தனையில் பார்க்கக்கூடிய ஒன்றை வரவில்லை என்பதனாலேயே ஒருவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்ப வரலாறும் அறிவும் வளர்ச்சி இல்லாமல் தேங்கி போகும். நீ நம்புவது நம்பாதது என்பது வேறு. ஆனால் அறிவு ஆராய்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற ஆதாரங்கள் சிலவற்றை வைத்து மட்டுமே சொல்லுகிறார்கள். இந்த ஆதாரங்கள் நாளைக்கு மாறும், வளரும் அல்லது விரிவடையும் என்பதை யாரும் ஆட்சி வைக்க முடியாது. எனவே மானுட ஜாதியை பொறுத்தவரையில் சிந்தனையும் அறிவும் தான் முதல் அளவுகோலை தவிர கண்ணு மட்டும் அளவுகோல் அல்ல. 10 நூற்றாண்டுக்கு முன்பு தெரிந்த சந்திரனுக்கு இப்பத்தான் மனிதன் காலடி வைக்க முயற்சி பண்ணிருக்கிறான். என்னுடைய பாட்டிக்கு தெரியும் அம்புலின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்றது வேடிக்கையா, அந்த காலத்தில் அந்த பாட்டி மடியில படுத்து சோறு சாப்பிடவன் முரண் பிடித்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த குழந்தைக்கு பாட்டி அம்புலி பிடிச்சு தர சாப்பிடும் சொல்லுவா. அந்த பிள்ளை மாத்திரம் கெட்டிக்கார பிள்ளையா இருந்தா முதல்ல அம்புலியை பிடிச்சு கூட அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லி இருந்தா அம்புலி பிடிக்கிற முயற்சி அப்பவே வந்திருக்கும். அந்த முயற்சி இல்லை, அது ஒரு தற்காலிக, அவ்வளவு அன்னைக்கு இருக்கிற சிக்கல் தப்பிச்சுக்கிறதுக்கு அம்புலியை பிடிக்கிறது அவ்வளவுதான். ஆனால் பல நூற்றாண்டுகள் கழித்து அம்புலி பிடிக்க முடியும் வந்தாச்சு, உண்மை ஆயிட்டது. அதனால உலக வரலாறு வளர்ச்சி அடையக்கூடியது ஒன்று. உண்டா இல்லையா என்ற சொற்கள் இருக்கின்ற வரையில் இந்த ஆய்வு இருந்து கொண்டே இருக்கும். அதில் பிடிவாதம் 2 தரப்பிலும் கூடாது. அது கடவுள் இல்லை என்பவர்களை பொறுத்தவரையில் நமக்கு சொல்வது. சில பேர் நானே கடவுள், என்னை பொறுத்தவரை கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவர்களை விட நானே கடவுள் என்று சொல்லுகிறவராலே ஆபத்து சமுதாயத்துக்கு ரொம்ப. என்ன, கடவுள் எல்லா ஆற்றலும் உடையவர், எல்லாவற்றையும் ஆக்கும் அழிக்கும் சக்தி உடையவர். எனவே நானே கடவுள் ஆக்குவோர் அழிப்பேன் முடிச்சுவான். அது ரொம்ப பேராபத்தான கொள்கை. இரண்டாவது, நானே கடவுள் என்று சொன்ன பிறகு வளர்ச்சிக்கு வாயில்கள் இல்லாமல் போயிடும். அதனால அதுவும் ஏற்புடையது அல்ல. நம்ம பார்த்தாலும் அப்படி சொல்ல முடியல. நம்ம போல இருக்கிற ஆள்கள் தான் கடவுள் சொல்லிட்டா பரவாயில்ல, இங்க இருக்கிற ராமசாமி கோவிசாமி போதும். ஒன்றே ஒரு மனிதன் அவாவுவதற்கு காரணம் அவரை விட சிறந்த ஒன்று அதை பெற வேண்டும் என்று அவாவுவானே தவிர தன்னை போன்ற ஒன்றை அவாவி பெறுவதற்கு அவன் முயற்சி செய்ய மாட்டான். கடவுளை மனிதன் அவாவுவதற்கு காரணம் பேராற்றலுடைய பொருள், பேரறிவுடைய பொருள், பேரின்பமுடைய பொருள், கங்குகரையற்ற ஆற்றலற்ற பொருள். அதனோடு எனக்கு உறவு ஏற்பட்டால்
எனக்கும் அந்த ஆற்றல்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறானே தவிர இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த முயற்சி தோன்றாது. இப்ப நாமெல்லாம் கடவுள் சொல்லிட்டா சட்டம்பரம் நமக்கு இருக்கிற மாதிரி ஜலதோஷம் அதுக்கு இருக்கான் போட்டு முடிவு பண்ணிடுவோம். எனவே நானே கடவுள் ஏற்புடையது அல்ல. அது மட்டும் இல்லாம உயிருக்கு ஒரு இயற்கை என்னன்னா எதையாவது துய்த்து மகிழ்ந்து அனுபவிக்கணும். அப்பதான் அதுக்கு ஆசை இருக்கும். சில பேர் பணத்தை பண்டமா மாற்றாம கூட அனுபவிப்பான். பணத்தை பண்டமாக தின்பண்டமாக உணவுப் பொருளாக மாற்றி தின்று வாழ்ந்து ஜீர்ணிச்சு மகிழ்ந்து வாழ்வது வாழ்க்கை. சில பேர் அது கூட செய்ய மாட்டான். ஆனா பணத்தையும் அனுபவிப்பான். அது ஒரு பெட்டியில வச்சு எண்ணி 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 வச்சுட்டு ராத்திரி ஒரு பெட்டிக்கு ஒரு பொட்டு வச்சு 2 லட்சம் ஆயிட்டது ஒரு திருப்தி. தொல்காப்பியர் இப்படிப்பட்ட ஆளை பத்தியும் சொல்லியிருக்கிறார். நிதி மேல் நின்றார் மனம் போல. இந்த செல்வந்தர்கள் ரொம்ப கொழுன்னு இருக்கிறதுக்கு காரணம் சாப்பிடுறதுன்னு யாரும் முடிவு பண்ணிடாதீங்க. அவனுக்கு செல்வம் இருக்குங்கிற நினைப்பிலேயே ஒரு புதிய தொண்டு தோன்றுது. நான் கூட சொல்லுவது, இந்திய மக்களுக்கு திடீர்னு ஒரு திறன் வந்துடும். ஒரு இப்ப நமக்கு இவ்வளவு 38 ஆண்டுகள் கழிச்சு உத்தரவாதம் இல்லை. இன்னும் வன்னியராகவும் கவுண்டராகவும் ஐயராகவும் ஐயங்காராகவும் ஆணாவும் பெண்ணாவும் மனைவியாவும் கிழவனாவும் அடி போட்டி சண்டை எவன் ஜெயிச்சாலும் அவன் பாடுதான். இந்த பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இசை நாற்காலி போட்டி நடத்துவார். 11 பேரை ஓட சொல்லுவாங்க, 10 நாட்கள் போடுவாங்க. யாரையாவது தள்ளி கிள்ளி விட்டு உட்கார்ந்துட்டா ஜெயிச்சவங்க. அதுபோல இப்ப கல்லூரியில இடம் முடிச்சுட்டா ஒரு பெரிய பாராட்டு, உத்தியோகம் கிடைச்சிட்டா ஒரு பெரிய பாராட்டு. இப்ப என்ன எதை எடுத்தாலும் எதுக்குதான் பாராட்டுறதுன்னே இல்லை. இப்ப கிடையாது. ரொம்ப சாமர்த்தியசாலி. ஆதலாலே இந்த சமூக அமைப்பில் இந்த குறைநெறிகளுடைய மனிதன் நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது. அப்புறம் இன்னொரு கொள்கை, நான் முன்ன 3 இன்னொன்னு சொல்லணும். நான் கடவுளால் படைக்கப்பட்டேன். இது ஒரு மதம். பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நாம் கடவுளால் படைக்கப்பட்டோம் என்று சொல்வார்கள். அதுவும் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா என்னுடைய குறைக்கு நிறைக்கு கடவுள் பொறுப்பு. செவ்வாயும் பாஸ் பண்ண மாட்டான். ஏண்டா பாஸ் பண்ணல, வாத்தியார் செயல் போட்டாருமா. ஏண்டா போட்டாரு, ஒரு நாள் வகுப்புல எதிர்த்து பேசினேன் அதுக்காக போட்டாரு அப்படிமா. இப்ப நம்முடைய இன்ப துன்பங்கள் குறை நிறைய பார்க்கிற போது கடவுள் படைப்பாளி என்று சொன்னால் ஒருவருடைய தகுதி அவருடைய படைப்பை பொறுத்துதான் நிர்ணயம் செய்யப்படும். சமைக்கப்பட்ட பண்டத்தை பார்த்து சமயக்காரரின் மதிப்பு தெரியும். செய்யப்பட்ட பொருள்களை பொறுத்து உற்பத்தியாளருடைய தரம் தெரியும். இப்ப கடவுள் நம்மை படைத்தார் சொல்லிட்டா இங்க இவ்வளவு அபலட்சணத்துக்கும் அவன் பொறுப்பாளி ஆயிடுறான். ஒத்துக்க முடியாது. ஆனால் சேர்க்கிறார் சென்னரியில் உயிர் கடவுளால் படைக்கப்பட்டது அல்ல. அதுதான் அறிவுக்கு பொருத்தமா தெரியும். நான் கடவுளால் படைக்கப்பட்டேன்னா எனக்கு என்னுடைய முன்னேற்றத்தில் எனக்கு பொறுப்பு இல்லை. அப்புறம் அவனே தூக்கிட்டு போவான், அவனே எல்லாம் பண்ணிடுவான். சொல்றான் இல்ல கடவுள் காப்பாற்றுவார். அவன் காப்பாற்றுவார் நம்பாதீங்க. உயிர் என்றைக்கும் உள்ள ஒரு பொருள். அதற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. செய்வானும் அறிவார். அதனால உயிர்கள் என்றும் உள்பொருள். இது ஒரு தத்துவம். இது கடவுளால் உயிர்கள் படைக்கப்பட்டது என்ற தத்துவத்தையும் மறுக்கிறது. கடவுள் இல்லை என்கிற கொள்கையும் மறுக்கிறது. ஏன்னா செய்வானை சொல்லுகிற பொழுதே கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு ஒத்துக்குது.
தெளிவா சொன்னால் சைவ தத்துவத்திற்கு அடிப்படை, சேக்கிழார் தத்துவத்திற்கு சென்னதிக்கு 4 அடிப்படை. ஒன்று உயிர், இன்னொன்று உயிர்கள் செய்கிற செயல்கள், 3 இந்த செயல்களுக்குரிய பயன், 4 இவற்றை சேர்ப்பிக்கின்ற ஒரு பொருள் கடவுள். இந்த 4ம் சேர்ந்ததுதான் சேக்கிழாரின் சென்னதி. அப்ப உயிர்கள் உண்டு. அது இப்படி வாடகை வீட்டில் பிறந்து வளர்ந்து இருந்து வந்துகிட்டே இருக்கு. பிறப்பு என்பதை கூட நாம் முதலில் பிறந்தது இறைவன் நமக்கு இந்த உலகத்தோடு தொடர்பு பண்ணி விட்டானே, அதைத்தான் படைத்தன்னு சொல்றோம். அது மட்டுமல்ல, நமக்கு பருவுடல் போல உள்ளே ஒரு முன்னுடல் இருக்கு. இந்த பொறிகள் வேறு, புலன்கள் வேறு. பொறிகள் என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி. நம்முடைய சகோதரி தாமரை கூட சொன்னார்கள், புலன்களை அடக்கினார்கள். அது அடக்கிறது யாரால முடியும்? புலன்கள் என்பது சுறுசுறுப்பா இருக்கிற உறுப்பு, அடக்கவே முடியாது. அடக்க அடக்க என்பர் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருந்தார். புலன்களை அடக்குதல் என்பது முடியாது, அதுவும் சைவம் அடக்கவே சொல்லாது. ஆனா புலனுக்கு என்ன வேறன்னா, தீமையை சுவைப்பதற்கு பதில் நன்மையை சுவைக்கிற வாய்ப்பை மடை மாற்றி கொடுத்தது. சோம்பலா இருக்கிறது என்பது சாத்தியமே இல்லை. சில பேர் சும்மா திண்ணையில உட்கார்ந்து திண்டுல சாஞ்சுக்கிட்டே வெத்தலமாக பண்ணிட்டு இருப்பான். நம்ம பேர் ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க சும்மா இருக்கிறாரு. ஐயோ சும்மாவா இருக்கிறாரு? அவர் ஊர் வந்த நின்று துப்புனது கொஞ்சமா கஷ்டமா. கொச்சையா சில வார்த்தையில ஓடிட்டாங்க, தப்பா பண்ணிட்டாங்க. சிவனேன்னு இருக்கிறாம்பாங்க. சிவனேன்னு இருக்கிறது சிவசிவ என்கிற தீவினையாளர் தான். சிவசிவன் சும்மா இருக்க முடியுமா? வார்த்தை ஏதாவது போற வந்து கூப்பிடுவாங்க, குருசாமி முடியுமா? என்ன ராமசாமி ஒண்ணு உங்களால சரியா இல்லையா அப்படின்னு இவனே ஆரம்பிக்கிறான். ஐயோ இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போன காட்சி சொல்லுவான், சத்தாம்பள்ளி வெள்ளை வெளுத்தெல்லாம் பாருங்க வெள்ளை நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், அப்பாவை ரொம்ப நாளா வேண்டியவரு, அதுக்கு ஒரு பெருமிச்சு விடுவான். உடனே என்னமோ இருக்காங்க ஒரு கியூரியாசிட்டி உண்டாட்டு ஒண்ணு இவன் கேட்க ஆரம்பிக்க வத்திய பகவமா ஊட்டி விட்டுவான். இந்த மார்க்கின் கார்கின் ஒரு எழுத்தாளர் இருக்கிறான், விக்டர் ஹீகோ போன்றவர்கள் யாதொரு வேலையும் இன்றி உட்கார்ந்திருப்பவர்களை போல கிரிமினல் கேசுகளை தோற்று போற கம்பெனிகள் வேற கிடையாதுன்னா, கம்பெனின்னு பேர் சொன்னான். ஆதலாக புலன்கள் என்று சொன்னால் அது அறிவுக்கு புலன்களாக இருக்கும், அறிவு கருவிகள். அதுல கூட ரொம்ப பேர் மனதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், கொடுக்க கூடாது. மனம் என்பது ரொம்ப ரொம்ப அந்த நுழைவாயில் மாதிரி. அது சென்ற இடங்கள்லாம் செய்தி குப்பையெல்லாம் சேகரிச்சுட்டு வரும். நமக்கு சாஸ்திரம் தெரியாததாலே, முன்பொருள் தெரியாததாலே மனத்தையே ரொம்ப பெருசுபடுத்திட்டு இருக்கிறோம். நம் மனச்சாட்சி படியுமா? அதுவே ஏற்கனவே பேயாச்சே. மனமே ஏற்கனவே பேயாயிட்டது, அப்புறம் என்ன சாட்சி ஒன்று இருக்கு? மனம் பற்றுகிற செய்திகளை புத்தி இடத்துல கொண்டு வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். மனம் புத்தி சித்தம் என்று சொல்வார்கள். புத்தியில கொண்டு வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். அது வீட்டுல இருக்கு, தப்பு பண்ணிட்டா உடனே பாட்டி கேட்கிறேன், புத்தி இருக்கான்னு கேட்கிறேன். மனம் இருக்கான்னு கேட்கறது இல்லை, புத்தி இருக்கான்னு கேட்கிற. அப்ப நன்மை தீமை நிகழ்கிறதுக்கு காரணமாக இருப்பது புத்தி தான். அந்த மனம் புத்தி சித்தம் என்றெல்லாம் உள்ளே இருக்கிற புலன்களின் உறுப்புகள். மெய்வாய் கண்மூக்கு செவிகள் பொறிகள். முன்னுடம்புக்கு இருக்கிற புலன்கள் இருக்க, அது பல பிறப்புக்கு நம்மோடு தொடர்ந்தே வரும். பருவுடல் மட்டும் இங்கேயே கிடந்துடும். அதனால்தான் திருவள்ளுவர் கல்வி எழுமையும் தொடரும். அது முன்புலனாக இருக்கின்ற முன்னுடம்பாக இருக்கிற உள்ளுடம்பை சார்ந்த
குணாக்க சேர்ந்தது. பணம் தொடர்ந்து வரும்னு சொல்லல, செல்வம் வரும்னு சொல்லல, கல்வி வரும்னு சொன்னார். செய்த செயல்களுடைய பயனுள்ளார். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப 10 புத்தகம் 100 புத்தகத்தை படித்து அதனுடைய அறிவை சேகரித்து பேசணும்னு சொன்னா 100 புத்தகத்தை நான் படிக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு 100 புத்தகத்தை அடக்கிற மேசி அளவுக்கு மூளை விரிவடை வைக்கணும் அவசியம் இல்லை. அது அங்கே வாங்கி வச்சுக்குது. டேப் ரெக்கார்டிங் மாதிரி. டெலிவிஷன் அதே போல அங்கே நிலப்படம் பதிவாங்க வருகிறது. 10 ஆண்டுக்கு முன்பு நான் பார்த்தது 4 ஆண்டுக்கு முன்ன பார்த்தது. நான் அவருக்கு பாராட்டு விழான்னு அதுக்கு வந்தோடனே அவர் என்கிட்ட வந்து நிற்கிறார் இருக்காப்புல. ஓ இந்த ரெட்டியார் எல்லாம் பாராட்டா உடனே அவர் உருவம் எல்லாம் வந்து நிக்குது. 200 மைலுக்கு அண்ணாண்ட சில பேருக்கு ஏதாவது ஒண்ணு சென்ற போது நினைச்சிட்டா உடனே வந்து போயிடும். அப்ப காண்கின்ற காட்சிகளுடைய பதிவுகள், கேட்கின்ற செயல்களுடைய சார பதிவுகள், உணர்கின்ற உணர்வுகளுடைய பதிவுகள், இவைகளை உயிரோடு ஒட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய புலன்கள் இருக்கின்றன. அந்த புலன்களில் தான் நாம அதிக அக்கறையா இருக்கணும். ரொம்ப பேர் பொறியியல் ரொம்ப அக்கறையா இருப்பான், 8 சோப்பு போட்டு கழுவுறாங்க. ஆனா புலன்களை கழுவுவதில்லை. பெரிய புறநாட்டிலே சொல்வார்கள், புலன் அழுக்கற்ற அந்தநாடன் கவிரன். புலன்களின் தூய்மை. நான் மனதினாலேயே ஒருவருக்கு தீமை செய்யாமல் இருக்கிறது, உள்ளத்தினாலேயே தீமை செய்யாமல் இருப்பது. இன்னொன்று மறந்துடக்கூடாது, செய்கிற செயலுக்கு பலன் கிடைக்கும். ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கிடைக்காது. செய்கிற செயலின் நோக்கம் என்னவோ அதனுடைய பலன் தான் கிடைக்கும். கோயிலை சுற்றுவதனாலேயே புண்ணியம் கிடைச்சிடாது. சுத்துற போது அவருக்கு பூட்டான் லாட்டரியில நம்பிக்கை இருக்குமானால், கிடைச்சா லாட்டரி இருந்தா தேவலாம், லாட்டரி இருந்தா தேவலாம், கடவுளே 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 என்றான்னா கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் இல்ல, அது கடவுள் பொறுப்பு இல்லை. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற ஒரு செய்வானும் உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அது காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. அது கைகளால் மட்டும் செய்யல, கையினால் செய்யுது, கண்ணினால் செய்யுது, காலால் செய்யுது, மனதால் செய்யுது, சிந்தனையால் செய்யுது, உள்ளத்தால் செய்யுது. கண்ணிலேயே சில பேர் சில 100 டன் பாவம் செய்கிறவங்க. அது ரொம்ப நாட்கள் ரொம்ப சின்ன பிள்ளை கச்சேன்னு அழகா 1.5 வயசு 2 வயசுல ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நம்ம தாய்மார்கள் அது பெருக்கு கொண்டாந்தாக்கா அது கண்ணத்துல ஒரு கருப்பு போட்டு வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்? அடுத்த வீட்டுக்காரி பிள்ளை ரொம்ப அழகா இருக்குன்னு கண்ணு போட்டுவாங்க. அது கண்ணினாலே செய்யற பாவம். நம்ம வீட்டை கட்டினா சும்மா கட்டுறோம், முன்னாடி ஒரு பூசணிக்காய் கட்டி தொங்க போடுவோம், திருஷ்டி குறியார. தோட்டத்துல நல்லா காய்ச்சி இருந்ததுன்னா ஒரு பானையில கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி வைப்போம். நல்லா 4 வருடத்துக்கு போயிட்டு வந்துட்டா உடனே திஷ்டி சுத்தி எல்லாம் போட்டு பானை சுத்தி உடைச்சி மிளகாயை போட்டு பொசுக்கி இதெல்லாம் நான் தாய்மார்கள் செய்யாம பிள்ளை விட மாட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், கண்களால் செய்கின்ற பாவம் மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து பொறுத்துக் கொள்ளாத மனம், அதான் அழுக்காறுன்னு பேர். இப்ப சில ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறதா சொல்றாங்க, எனக்கு உண்மை தெரியாது எப்படின்னோ. படிப்புல நல்லதுல பொறாமை இருக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, சொல்லுங்க. அவரு பாட்டு கூட இருக்கிறதா சொல்றாரு. எந்த வகையிலும் போட்டியில் கூட பொறாமை தீவுதான். உதாரணத்தோடு எடுத்துங்க, ஒரு 80 விழுக்காடு மதிப்பெண் வாங்குகிற ஒரு மாணாக்கனை பார்த்து 40 விழுக்காடு மதிப்பெண் வாங்குகிற ஒரு மாணாக்கன் பொறாமைப்பட்டால் 80 மதிப்பெண் வாங்க முயற்சிக்க மாட்டான்.